G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சியை தற்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைப்ரஸ் நாட்டு மரபுப்படி அவருக்கு அந்த நாட்டுடைய முக்கிய நிர்வாகிகள் நேரில் வந்து அவரை விமான நிலையத்தில் வரவேற்ற இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் சைப்ரஸ் சென்றிருக்கிறார். விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் ராஜா விவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். 3 நாடுகளின் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் நாட்டுக்கு முதல் நாடாக சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றடைந்திருக்கிறார். அங்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டஸ் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார். 3 நாட்கள் பயணமாக அங்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி முதலாக சைப்ரஸ் நாட்டுக்கு தான் செல்கிறார். அதற்கு பிறகுதான் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாடு கனடாவில் நடைபெறுகிறது. முதலில் சைப்ரஸ் நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அதன் பிறகுதான் கனடாக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு G7 அமைப்பின் முக்கிய நாடுகளின் தலைவர்களை தனித்தனியே சந்தித்து பேசுவதுடன் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். 17ஆம் தேதி G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்ததாக குரோஷியா செல்ல இருக்கிறார். இந்த 3 நாடுகள் பயணத்தின் முதல் பயணமாக சைப்ரஸில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக லிமசோல் பகுதியில் இந்திய வம்சாவளியினர் அங்கு குறிப்பிடத்தகுந்த அளவில் வசித்து வருகின்றனர். அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்க ஏராளமான இந்திய வம்சாவளியினர் அங்கு குவிந்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக சைப்ரஸ் அதிபர் விமான நிலையத்திற்கே நேரடியாக வந்து பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று கைகுலுக்கி அவருடன் பேசி வருகிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.